இந்த நாளிலும் கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவர் கொடுத்த தயவு கிருபை நினைத்த நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன், அவர் மட்டும்தான் ஞானமாய் நடந்தவர். இந்த பூமியில் வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் சீஷனாய் வாழ்ந்தவர். அவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அவர் ஒருவருக்குத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை வாசித்து விட்டு நாம் கடந்து போகலாம். 52ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம். இப்படிப்பட்ட 13ஆம் வசனம், ஏசாயா 52:13. பிதாவானவர் இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மத்தையில் நான் வாசிக்கிறோம், அவர் மட்டும்தான் நேசகுமார். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். ஞானம்ங்கிற வார்த்தை தெய்வ பயம், நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், தெய்வ பயம். ஒரு சீஷன்தான் ஞானி. அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் உன்னதமாய் மாறினார். தெய்வ பயத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்பிடிந்தவராய் பிதாவின் சித்தம் செய்கிறவராய் இந்த பூமியில் வாழ்ந்த ஒருவர், ஒரே ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்து இயேசு, மாம்சம் இரத்தமாய் வெளிப்பட்ட கிறிஸ்து. அவருடைய சீசர்களாய் நாம் வந்திருக்கிறோம். இப்போ அவரை பின்பற்றும் சீசர்களாய். அவர் எப்படி ஞானமாய் நடந்தாரோ, அவர் எப்படி தெய்வ பயத்தோடு நடந்தாரோ, அதே போல அப்படியே இன்னும் பேதுரு பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடிச்சுவடுகளை அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த கால் தடத்திலேயே காலை வைத்து வைத்து போக அழைக்கப்பட்ட மக்கள். ஆனால் இந்த சுவிசேஷத்தை அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நான் கேட்டோம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அநேகர் இல்லை, அநேகர் விசுவாசிக்கல. இந்த கிறிஸ்தவ உலகத்தில் தேவனை ஆராதிக்கிற பெரிய ஆரவார கூட்டங்கள் நிரம்பி இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையில. உதடுகளினால் ஆண்டவரை துதிக்கிற, உதடுகளினால் ஆண்டவரிடத்தில் சேர்கிற ஏராளமான ஜனங்கள். அதன் மத்தியில் ஒரு சொற்பமான சின்ன கூட்டம், சிறு மந்தை உள்ளத்தால் அவரை தள்ளுன பாவிகள், தம் உள்ளம் போல நம்மை நேசித்த ஒரு தெய்வத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை தான் நாம் ஏசாயா 53 வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசித்தவர்கள் யார்? யாருக்கு கர்த்தருடைய பயம் வெளிப்பட்டது? ஏசாயா ஒரு பெரிய தரிசனத்தை கண்ட மனுஷன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். தேவாதி தேவனை அவர் கேருபீன்கள் அவரை ஆராதித்து, தேவனாகிய கர்த்தர் எப்படி எழுதியிருக்கு? பரிசுத்தர் 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 என்று அவரை பார்த்து சொல்ல முடியல. தேவதூதர்களோடு அசுத்தம் என்று தங்களை உணர்ந்தவர்களாய், அவ்வளவு பேரொளி, அவ்வளவு மகா பரிசுத்த தெய்வத்தை தேவனாகிய கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லல. ஒருவர் பார்த்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்ற தேவ தூதர்களோட பார்க்க சகிக்க முடியாது, அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு மகா பெரிய தெய்வத்தை, அந்த இயேசுவை, அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் அவர் மூலமாய் பிதாவே பிதாவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோமே, அந்த பெரும் பாக்கியத்தை தந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. பிதாவை அப்பாவாய் கண்ட மக்கள் நாம். அப்படி அந்த தெய்வத்தை தேவதூதர்களோடு கண்டு முகம் கை கால்கள் எல்லாம் மூடிக்கொண்டு 2 சட்டைகளால் பறந்து கொண்டு பார்த்த அவரை
அப்படி ஜனங்கள் இப்ப பார்த்து அப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவரை உணர்றாங்களோ உணரலையோ, அவர்கள் ஆராதனை பெரும் ஆரவாரம் இருந்துட்டு போட்டோம். ஆனா நாம் 53ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். 53ஆம் அதிகாரத்துக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படி செல்ல பிள்ளையாய் நித்தியத்தில் இருந்த கர்த்தர் இந்த பூமியில அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷர் சாயலாய், அவருக்கு மனுஷ ரூபமெல்லாம் இல்லை, அப்படி ஆயிட்டு மனுஷர் விரும்புற மாதிரி அவர் இல்லை, அந்த கேடடைந்தார். எனவே ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம் 52ல், மனுஷரை பார்க்கலும் அவருடைய முகப்பாவும் மனுபுத்திரரை பார்க்கும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இவரா தெய்வம்? இவரா நம்மை ரட்சிக்கிறவர்? விசுவாசிக்க இருதயம் கடினப்பட்டது. அப்படிப்பட்ட கடினத்தை தான் ஏசாயா சொல்கிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட இந்த ஆண்டவரை விசுவாசித்தவர்கள். அடிமையின் ரோமாய் மாட்டுத் தொழுவத்தில் மனுஷனாய் ஒரு அடிமை போல வந்தவரை ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை கொண்டார்கள். அந்த தேவன் மனுஷனாய் இந்த பூமிக்கு மாம்சம் இரத்தம் வாங்கி இறங்கி வந்ததை மனுஷர்கள் நிராகரித்தார்கள், தள்ளினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். நாமோ அந்த தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து ஞானமாய் நடந்த ஒருவரை அந்த தெய்வ பயத்தோடு பின்பற்றி வர அழைக்கப்பட்ட தேவனுடைய மக்கள். ஏசாயா 52ல் என்ன ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். 11ஆம் வசனம், புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடமிட்டு போங்கள். நம்முடைய அழைப்பை புறப்பட்டு இந்த இடத்த விட்டு போகணும். இது இல்லை நம்முடைய வீடு, இது இல்லை நம்முடைய வாசஸ்தலம். சீசனாய் வந்தோம்னு சொல்கிறோம், சீசனாய் பல வருஷங்களாய் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சீசத்துவம்னா என்னன்னு புரியாத நாம் இருக்கக்கூடாது. இந்த இடம் நம்முடைய சொந்தம் அல்ல, இந்த பூமி. இந்த எத்தனையோ பாட்டெல்லாம் நாம் பாடுகிறோம். இந்த பூமியிலே பிடிப்புடையவர்களாய், மனுஷர் மேல் பிடிப்புடையவர்களாய், தங்கள் மேல் பிடிப்புடையவர்களாய், தங்களுக்கு உண்டானதன் மேல் பிடிப்புடையவர்களாய், பற்று உடையவர்களாய் புறப்பட்டு போகிறவர்களாய் இல்லை. அசுத்தமானதை தொடாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி என்ன எழுதியிருக்கு? சில அசுத்தங்களை பற்றி எழுதியிருக்கு. 2 கொரிந்தியர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பைபிள் படிக்காதனால சொல்றவங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு நமக்கு எங்க இருக்கு ஏது என்னன்னு கூட புரியாமல் போய்விடுகிறது. சொல்றதை வீட்டில் போய் ஒரு முறை எடுத்து வாசித்தோன்னா நமக்கு புரியும். 6ஆம் அதிகாரம் ஒரு சில அசுத்தங்களை பற்றி எழுதியிருக்கு. 14ஆம் வசனத்திலிருந்து 16 அப்படி 14 அப்படி எழுதி 16 கடைசி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஆனபடியினால். என்ன அருமையா பரிசுத்த ஆவியானவர்கள் சொல்லுகிறாங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நமக்கு 10 பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய ஆலயம் ஆனபடியினால் நீ அவர்கள் நடுவில் இருந்தனா இந்த அசுத்தமானதன் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். நீ பிரிஞ்சு போகணும். எப்பவுமே மனுஷரை விட்டு பிரியணும். இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு பிரிஞ்சு தேவனை பற்றி கொள்ளணும். அவர்தான் என் ஆசை, அவர்தான் எனக்கு எல்லாம், அவரை நான் பற்றி கொள்ளணும். அப்படி நான் போவேனானால் அசுத்தமானது தொடாதீங்க. அங்கே அப்படித்தான் சொல்றாங்க, பாவிகளின் சிநேகிதர். ஆனா அவரை பற்றி பாவிகளின் சிநேகிதர், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர், ஆனால் அசுத்தங்களுக்கு தப்பினவர். பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். ஏசாயா 52:11 திருப்பிக் கொள்வோம். அசுத்தமானதை தொடாதிருங்கள். எவ்வளோ அசுத்தங்கள் சொல்லலாம், நமக்கு எல்லாவற்றையும் விவரிச்சு நமக்கு பேச நேரம் இல்லை. ஒரு சில அசுத்தம் நாம் எத்தனை விஷயங்களை வருஷங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் கவனிங்க, பிள்ளைகள்
வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், குடும்பங்கள் அசுத்தம்னா என்னன்னு பல வருஷங்களாக நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தேவனாயும் அவர் நமக்கு பிதாவாயி நாம் குமாரனும் குமாரத்தியிடமா இருக்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள்ல ஒரு சில அசுத்தங்களை எழுதியிருக்கு. இருள், ஒளி, விக்கிரகம், தேவன், ஒரு சில காரியங்களை வீட்டில் போய் வாசிப்பார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறவர்கள் சொல்லுகிறவர்களே, நமக்கு தான் சொல்றாங்க. அப்படி தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லுவர்களே, பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். நான் சீசன் சொல்றேன், நான் உப்புன்னு சொல்றேன், நான் ஒளின்னு சொல்றேன். நான் அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை நான் தொடாது இருக்கணும். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, புறப்படுகிறோம், ஆனா அது தீவிரமான புறப்படுதல் இல்லை. ஒரு தீவிரத்தில் அதெல்லாம் அங்கங்க சொணங்கி உக்காந்து நெளிஞ்சி பேச வேண்டியதை பேசி காரியங்களை செய்ய வேண்டியதிலெல்லாம் நிறைவேற்றி முட்டு புறப்படுகிறோம். உக்காந்து கதை பேசி இச்சித்து எழுதியிருக்கவர்கள். உக்காந்து விளையாடின்னு எழுதியிருக்கு. யார் எழுதியிருக்கு? இஸ்ரவேல் ஜனத்தை. உட்கார்ந்தவர்கள் விளையாடி தேவனை பரீட்சை பார்த்து வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். எதற்காய் ஓடணுமோ தீவிரித்து அவர்கள் ஓடி போவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. ஓடி போகிறவர்கள் எப்படி ஓடி போறாங்க? ஒரு பாம்பு விரட்டிட்டு வந்தா எப்படி ஓடுவோம் சொல்லுங்க. ஒரு நாய் விரட்டிட்டு வந்தா எப்படி ஓடுவோம்? அதுல எப்படி இருக்கும் தீவிரம்னு நினைக்கிறீங்க? தலையில கால் போடுறாம என்ன சொல்லுவாங்க? படரையில கால் போடுற மாதிரி ஓடுறான்டா. அப்படி அதுதான் தீவிரித்து ஓடுறது. எப்படி எழுதியிருக்குன்னா, ஓடி போகிறது போல ஓடி போகிறதும் இல்லை. கர்த்தர் உங்களுள்ளே முன்னே போவார். பரவாயில்ல, சீசர்னு சொல்றோம், வருஷங்களாக நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்கேயும் உட்காந்து இங்கே உட்காந்து கதை பேசி நெளிஞ்சு வளைஞ்சி உட்காந்து யோசித்துக்கிட்டு பொறுமையா போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம், இதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம். விளையாண்டு கழித்து உண்டு புசித்து குடித்து ரிலாக்ஸாக நம்ம போவோம்னு ஓடி போகிறோம். போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, தேவன் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்து தான் அழைத்தார். நம்முடைய எல்லா சூதுவாதும் தெரிந்து தான் அழைத்தார். நம்முடைய எல்லாருடைய இருதயத்தின் குறைவு நிறைவு எல்லாவற்றையும் சரியாய் அறிந்து தான் கர்த்தர் அழைத்தார். அவருக்கு ஒன்றும் எதுவும் ஆச்சரியம் இல்லை. நம்மளை யாராவது பின்மாறினா ஐயோ ஐயோ பின்மாறிட்டாரேன்னா அவருக்கு ஒன்றும் தோணாது. எல்லாம் தெரிஞ்சுதான் அழைச்சேன். ஒன்று தாயின் கற்பத்திலே ஒன்று தெரிஞ்சுதான் நான் அழைச்சேன். என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். தீவிரித்து ஓடுகிற ஒருவர், ஞானமாய் நடக்கிற ஒருவர் நம் முன்னே போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க? தீவிரித்து இந்த பூமியில பிதா ஒருவரை மட்டுமே பிரியப்படுத்த வந்தார். என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொன்ன ஒருவர் நமக்கு முன்னே போகிறார். என்னை பின்பற்றி வா, பயப்படாத, தைரியமா வா, கலங்காத, நான் ஓடுற மாதிரி எனக்கு பின்னே ஓடிவா. ஓடிவா, முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை திரும்பி பார்க்க விடாம போ போ ஓடு. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். நீ சுதந்திரிக்க வேண்டிய கானான் இன்னும் எவ்வளவோ, கானான்ல எவ்வளவோ காரியங்களை நீ அழிக்கணும், சுதந்திரிக்கணும், எவ்வளவோ காரியங்களை மாம்சத்தில் நீ சரி செய்யணும். நீ மனம் திரும்ப வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் அப்படி உற்சாகப்படுத்தி பின்னே, நமக்கு பின்னே பிறகே உங்களை காக்கிறவர் இருக்கிறார். அந்த ஞானமாய் நடந்த தாசன் நம்மளை இப்படி பின்னையும் முன்னையும் நம்மை தட்டி நம்மை நடத்துகிறார். அந்த ஆண்டவரை பின்பற்ற வந்த கூட்டம் தான் நாம். அல்லேலூயா. சுணக்கமா யோசிக்கிற தீவிரம் இல்லைல்ல. ஒரு மனுஷன், ஆதியாகமம் புத்தகத்தில் உங்களுக்கு தெரியும், லோத்து எவ்வளவு பெரிய விஷயம். உயிர் போராட்டம், வாழ்வா
சாவான்ற போராட்டம் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? சாரி, 19ஆம் அதிகாரமா? 14ஆம் வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். இந்த ஸ்தலம் தீக்கரையாக வைக்கப்படும். இது அக்கினியாய் சுட்டரிக்கப்பட போகிறது. புஸ்தகம் போல சுருட்டப்படும். இது அப்படியே வச்சுக்கிட்டு பேதுரு என்ன பேசுகிறார் பாரு. ஏதோ எங்கேயோ சொல்லி இருக்குது, பழைய ஏற்பாடு தானே, இது எல்லாம் ஒரே ஏற்பாடு தான். ஒரே ஒரு ஏற்பாடு, நம்ம புறப்பட்டு போய் அடையணும், அடைய வேண்டிய இடத்தை அடையணும். அதுதான். பன்னெண்டாம் வசனம் 3:12, 2 பேதுரு 3:12, 11 வாசிக்கிறேன். 10 எழுதியிருக்கபடி நமக்கு அதை பற்றியெல்லாம் யோசனை இல்லை. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். வரும் இல்லையா? வரும். அப்பொழுது வானங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, படிங்களே நீங்களே. எப்படி? மடமட என்று அகன்று போம், பூதம் வெந்து ஊருகி போம். 11 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போ, புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். லோத்தே புறப்பட்டு போ, இந்த சோதம் கொமரா அழிக்கப்பட போ. அவன் போய் மருமகன் தானே, மருமகன் போய் சொன்ன, அதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னத்தை வந்து பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு ஆளு. மாமனாரை வந்து பகடி பண்ணினான். பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு, ஆதியாகமம் 19:14, கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. தோணும். அப்படி சில பிள்ளைகளுக்கு தோணும். வீட்டில் 5, 10, 12, 15, 20 அப்படி வயசு வரைக்கும் இருக்கும்போது சும்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு சிலது இருக்கும், சிலது 15லேயே கேட்காது. 15லேயே கேட்காது, 15 ஏற்குமாறாக இருக்கிற பிள்ளைகள் நம்மகிட்டையும் இருக்கு. அப்புறம் 20னா ஏட்டி கூட்டி இருக்கும். அப்புறம் 25, அப்புறம் கல்யாணமெல்லாம் ஆகி போயிடுச்சுன்னா போகாம சின்ன பிள்ளைகள தான் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பவும் வேறையா பரியாசம் பிள்ளைகளுக்கு தோணும். வானம் அப்படித்தான் இருக்குது, பூமி அப்படித்தான் இருக்குது. அப்புறம் என்ன இங்கே வித்தியாசம் நடக்க போகுது, சும்மா பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னே தான் பேதுரு பேசுகிறார். பிற்காலங்களில் பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அது எங்கேயோ இருந்து தோன்ற மாட்டாங்க, பிள்ளைகளிடத்திலே தோன்றும், நமக்கே தோன்றும். என்னத்தா இப்போ நம்ம காத்திருந்து என்ன பிரயோஜனம்னு சலிப்பு தோன்றும். பரியாசம் பண்ணினார்கள். கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையை நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும், மருமக்களை விட்டுட்டாங்க. 2 மருமகனும் அம்போ அதோகதி விட்டுட்டாங்க. அழைத்து கொண்டு 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். சீக்கிரம் ஓடு, ஓடுற மாதிரி ஓடு, துரிதமாய் ஓடு. சும்மா அப்படியே சுணக்கமா அப்படியே 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 அப்படி தப்பி தப்பி ஒரு மாதிரி நடக்காது. யோசித்து பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சீசனா அப்படிதான் இருக்கா? இங்கேயும் அங்கேயும் அப்படியும் இப்படியும் நிர்விசாரமும் சோம்பலும் அசதியும் குறையும், அவங்கள முறுமுறுப்பும், நான் தான் நீதிமான் நான் தான் நீதிமான் நான் தான் சரி, இதெல்லாம் சுணக்கத்தை உண்டு பண்ணும். எப்போதுமே பிறரை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இயேசு கண்களுக்கு தெரிய மாட்டார், முன்னே போகிறவர் தெரிய மாட்டார்.
ஒரு மேகம் வந்து மூடுற மாதிரி மூடிடும். எப்ப பார்த்தா மனுஷர்களை குற்றங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறவர்கள் நாம் ஓடி போகிறவர்கள் அல்ல, தீவிரித்து ஓடி போகிறவர்கள் அல்ல. எனக்கு பின்னே என் ஆண்டவர் என்னை துரிதப்படுத்துகிறார், எனக்கு முன்னே என் ஆண்டவர் போகிறார், நான் துரிதமாய் ஓடி போகிறவன் போல நான் சிலுவையை நோக்கி நான் ஓடி போகணுமே, இடுக்கமான வாசல் வழியாய் ஓடி போகணுமேன்னு யோசனை இல்லாதவர்கள் சொணக்கம் காட்டுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்லா வந்தவங்க தான் நம்ம எல்லாரும், அருமையாய் விசுவாசித்து வந்தவர்கள் அநேகர். ஆனா இன்னைக்கு அநேக விஷயங்கள்ல ஓடி போகிறவர்கள் போல ஓடி போல, துரிதமாய் அல்ல. எப்ப எது செய்யணும்னே தெரியல. என்ன சொல்றாங்க? துரிதப்படுத்தினார்கள், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது இவங்களை துரிதப்படுத்திக்கிட்டு இவரும் போயிடுவார் போல. இப்ப வாங்கப்பா வாங்கம்மா வாங்கம்மான்னா வர்றீங்களா இல்லையா? நான் போறேன், வாங்க நீங்க வாங்க. இவர் என்ன செய்ய தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், அந்த இரக்கம் மட்டும் போயிருந்துச்சுன்னா அவனும் விடப்பட்டிருப்பான். அவ்வளவுதான். அந்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும், தூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவளை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, எல்லாம் கரபிடித்து போகும், உன்னை புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை, உன்னை கரபிடித்திரும், பணம் இல்ல. சீசரா வந்தோம், சீசர்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இப்ப சீசத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகும். இப்ப போய் என்னவா ஆகுது தெரியுமா? நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இப்போ என்னவா ஆகுதுன்னா, நான் தான் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சே, பாவ மன்னிப்பில் தான் ஒரு சந்தோஷம். சீசத்துவம்லாம் போயிட்டு அடுத்து நான் பரலோகம் போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இயேசு இருக்கிற இடத்துக்கு போக யாருக்கு விருப்பம் இல்லை. இயேசுவே நீர் எங்க இருந்தாலும் அங்கே நான் இருக்கணும்னு விருப்பம் இல்லை. எங்க போனோம்? எங்க போனோம்? பரலோகம். பாவம் மன்னிக்கப்பட்டது, பரலோகம் போயிட்டு ஒரு மினிமமான சின்ன விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் எனக்கு தெரியும் அனுபவம். சில விஷயங்களை நாம் ஆண்டவர் தீவிரிச்சு ஓடி போனால் தீவிரிச்சு ஓடி போயிடணும். பிசாசன் தந்திரம் அவ்வளோ பெரிய தந்திரங்கள். அவனுக்கு ஒரே கல்லில் 2 மாங்கு அடிக்கிறதா எப்பவுமே அவனுடைய தந்திரம். பிசாசன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா நம்ம தம்மா சாய சிரிச்சுக்கிட்டு ஏதோ சபையில் நல்ல சபையில் இருக்கிறோம், நாம் வர்றோம், பைபிள் படிக்கிறோம், ஏதோ ஒப்புக்கு ஜெபிக்கிறோம், மனுஷரை அவங்களையும் இவங்களையும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சிலர் அப்படித்தான் மனுஷரோட புகழ்ந்து பேசிக்கொண்டு, நாம் இருக்கிற இடத்த புகழ்ந்து பேசிக்கொண்டு அஸ்திவாரத்தையே வீணாக்கிறவர்கள். அப்படி இல்லை. அப்படி யோசிக்காம நாம தீவிரித்து போகிறவர்கள் போல ரொம்ப தீவிரமாய் புறப்பட்டு போகணும். சீசர்களாய் தான் நம்ம வந்தோம். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். அவனுக்கு எப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே கல்ல 2 மாங்க. நம்ம உள்ளத்துல யாரை பற்றியாவது நமக்கு கசப்பு வந்துச்சுன்னா, அவங்க கசப்பை உண்டாக்குனது பிசாசு, அவனை பயன்படுத்தினது அந்த மனுஷனை நமக்கு விரோதமாய் தீமை செய்ய, நம்ம பேரை கெடுக்க, நமக்கு அவமானத்தை உண்டு பண்ண. சாத்தானால் தூண்டப்பட்ட மனுஷனாய் அவன் இருக்கலாம், யாரோ ஒரு மனுஷனாய் இருக்கலாம். ஆனா இப்ப அவனைத்தான் சாத்தான் தாக்கியிருக்கிறான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு அவரை மன்னிக்க முடியாத கசப்பு நம்முடைய இருதயத்துக்கு வரும். 2 செத்தா, அவனும் செத்தான், நானும் செத்தான். இந்த கசப்பு இங்க வந்து ஒரே அடியில 2 காலி. அவன் எய்ம் பண்ணது அவனை பிசாசு தொட்டான். ஆனா இப்ப அவன் மூலமா நல்லா இருந்த வேற ஒருவரும், ஆண்டவரே என் வாழ்க்கையில சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்குது, என் தேவனே நீர் ஞானமாய் நடந்த உம்முடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி வர விரும்புகிறேன், அநியாயங்களை சகித்த உண்மையை நான் நினைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ட்டு நாம் போகாமல், உங்களுக்கு ஒரு சம்பவத்தை வாசித்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். நம்ம தீவிரித்து ஓட வேண்டியவர்கள். ஓடுகிறது போல அல்ல, ஓடுகிறது போல ஓடணும், ஓடுகிறது போல நடிக்கக்கூடாது.
2ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் சபையிலிருந்து அவனை நீக்கினார்கள். அவன் மனம் திரும்பி வருகிறான். அவனை ஜனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. நானும் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் பலமா. மனுஷர்கள் செய்கிற சூதுவாது, பொய், எவ்வளவு பாதிக்கப்படுறோம் பலமாய். அவருடைய சூதுவாதனால, பொய்யினால, வஞ்சகத்தினால எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறோம், சோதிக்கப்படுகிறோம். பாதிக்கப்பட நமக்கு சாத்தான் பலமாய் அவனை தட்டுனே, அவன் சூதுவாதோட அவன் தொலைஞ்சான், அதோட ஒன்னையும் தொலைக்கணும்னு நினைச்சு வந்தா நாம ஜாக்கிரதையா இருந்து, தேவனே என் உள்ளத்துல காசை போறக்கூடாது, நாம் மன்னிக்கணும். அப்படி ஒருத்தன் மனம் திரும்பி வர்றான் சபைக்கு, அவனை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்கள் அன்பை, 8ஆம் வசனம், உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தமிழ் புரியுதா? வேண்டிக் கொள்கிறேன் என்ன? அவனை மன்னிச்சிடணும், சரியா? அப்படின்னு இல்லை, ப்ளீஸ் அவனை மன்னிச்சிருக்கன்னு அர்த்தம். அவன் தான் நாசமா போனான்னா அவனை வச்சு நீ நாசமா போகக்கூடாது. அவனை நாசத்துக்கு போன ஆண்டவர் அவனை 1 கொரிந்தியர் 4 வாசிக்கிறோம், அவன் சரீரத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னார். பிசாசு என்ன செய்தானோ அவனை சரியாய் புடைச்சிருவான். இப்ப வந்துட்டான், சரியாய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நொறுக்கி உடைத்து பிசாசு கையில ஒப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? திரும்பி வர்றான். திருப்பி வந்து அவனை மன்னிச்சு அன்பா ஏத்துக்கணுமா வேணாமா? ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 9ஆம் வசனம். சில நாள் நீங்க பாத்துட்டீங்கன்னா, நம்ம யாரா இருந்தாலும் சரி, எப்ப பார்த்தாலும் இருதயத்தில் ஒரு இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு காலி, இதையும் சேர்த்து காலி பண்ண யோசித்தால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நீ எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி எழுதுகிறேன். அவனை அன்பா இருங்கன்னு சொல்றதே உங்களுக்கு வந்திருக்கிற சோதனை. இப்ப அவனுக்கு அன்பை காட்டுங்க. 11ஆம் வசனம், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி. நம்ம ஓடுகிற ஜனம், தீவிரித்து ஓடுகிற ஜனம். ஆண்டவரை போல எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார், எவ்வளவு பெரிய தந்திரமாய் 30 வெள்ளிக்காசுக்கு முத்தம் செய்து காட்டி கொடுத்துட்டார். ஆண்டவர் என்ன செய்தாங்க? சிநேகிதனே. எப்படி இருந்தாங்க? சிநேகிதனே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவி, அப்படிப்பட்ட ஞானமாய் நடந்த ஆண்டவரை பின்பற்றுகிற சீசர்கள் நாம். இப்ப அவனை மன்னிச்சிடணும், அப்படிதான் சொல்றார். சாத்தானாலே நாம் என்ன செய்யக்கூடாது? மோசம் போகக்கூடாது. சில சமயத்தில் நமக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இந்த கரண்ட் வேலை செய்வாங்க. கரண்ட் வேலை உங்களுக்கு தெரியும். ஒருத்தரை கரண்ட் அடிச்சிருச்சுன்னு வைங்களேன், கரண்ட் பிடிச்சிருச்சு, இப்படி கிடக்குறாரு, அவரை சப்பல் இப்பெல்லாம் போடாம போய் அவரை தொட்டார்னு வைங்களேன், என்ன நடக்கும் யோசுவா? அவரை விட இவருக்கு பல மடங்கு அடி. சரிதானே? ரெட்டிப்பான தாக்குதல், ஷாக்கு வந்துடும். ஒரே இதுல 2. அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளணும். சீசரா வந்திருக்கிறோம், சீசரா இருக்கிறோம்னு சொல்றோம். நம்முடைய இருதயத்தில் யாரை பற்றிய கசப்பும் வெறுப்பும் ஏதாவது நம்முடைய இருதயத்தில் மன்னிக்காம, என் பாவம் மன்னிக்கப்பட்டுடுது. எப்போ மன்னிக்கப்பட்டுடுது? நம்ம பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் போது. நாம் பிறருடைய காரியங்களை மன்னிக்காத போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டது. நல்லா உட்காந்து இங்கே தூங்கிக்கிட்டு சபைக்கு வந்து நல்லா அழகா, ஒண்ணுமே இல்லை, நத்திங். ஒரே கல்ல 2 மாங்காய் அடிபட்டுட்டு. அப்படி போகக்கூடாது. தீவிரித்து ஓடி போகிறது போல நம்ம ஓடி போவோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, அப்படிப்பட்ட தீவிரமாக நம்ம ஓடுகிறோமா? ஒரு ஊரை பற்றிய கசப்பும் வெறுப்பும் எதுவும் இருதயத்துக்கு வேண்டாம். ஆண்டவரே, சோதிக்கப்படலாம், சோதனை எல்லாம் வரும். தவறாவே புரிஞ்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு கிடப்போம், வரும். ஆனா அவர் தான் சாத்தானால் தந்திரம் மோசம் போய் இப்படி இருந்தா நானும் அவங்களால மோசம் போகக்கூடாது. நான் நேசிக்கிறேன், இருதயத்தில் கசப்பு இல்லாமல் என்ன பார்த்துக்கணும் ஆண்டவரே.
அப்படின்னு நாம தீவிரித்து ஓடுகிற நாம் சீஷர்கள். நாம் இன்னும் சீசரை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாங்க, யோவா லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே வந்தார்கள். 25வது பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகில் அவரிடமாய் அவர் திரும்பிப்பார். எப்போதும் ஆண்டவர் அப்படிதான். அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்தது. ஆண்டவரிடத்தில் வந்தோம், நம் சீசரன் வந்தோம். காரியங்கள்லாம் நல்லா இருக்கும்போது சீசரலாக இருந்தது மாதிரி இருந்தது. இப்போ காரியங்கள்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, குறைவுகளாக இருக்குது, குளறுபடியாக இருக்குது. இப்போ தான் நம்ம இங்கே உக்காந்துக்கிட்டு, எப்படி தமிழ் வார்த்தை, ஒரு மாதிரி அழிம்பு பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தா அப்படி பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரு சலிப்போடும் இயேசுவை விட்டு விட்டு தீவிரித்து ஓடாமல், தேவனே உங்களுக்கு தெரியாமல் என் தலையில் உள்ள ஒரு முடி கூட விழல ஆண்டவரேன்னு தீவிரித்து ஓடாமல். நான் இல்லைன்னு சொல்லலை, சோதிக்கப்படுவோம், குறைவுகள் வரலாம், நமக்கு சுணக்கம் ஏற்படலாம். ஆனாலும் ஆண்டவரே நான் அதற்காக வரல. இப்போ நான் லேட் ஆனேன்னு என்ன நடக்கும்? சோதம் பற்றி எரிந்தது போல இந்த பூமியில நான் வீணா போயிடுவேன். உண்மை நான் சந்திக்க மாட்டேன். பரலோகம் போவோம்ட்டு இங்கே நான் சூதுவாதோட இங்கே நடந்து ஓடுறவங்க மாதிரி ஒரு ஆக்ஷன். இப்படியே காலை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து பாருங்க, எப்படி இருக்கும்னு. ஓடுறது மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு வீடியோ காட்சியை போட்டுக்கிட்டு இல்லை, ஆக்சுவலாக ஓடுறது. கால் அப்படி நீட்டி இப்படி ஓடுனா ஓடுறது மாதிரியே அதை கால் பகுதியை மட்டும் வீடியோவில் எடுத்தேன்னா எங்கேயோ ஓடுறது மாதிரி இருக்கும். அங்கேயே நின்றுக்கிட்டு அதை செய்யலாம். நம்ம ஜனங்களுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனை காட்டிக்கிட்டு தீவிரித்து ஓடாமல் இருந்தால் இந்த பூமி நம்மை விழிஞ்சு போடும், எல்லாம் நம்முடைய அழிஞ்சு போகும். ஒரு நல்ல சீசராக இருக்க அழைக்கப்பட்டவர் ஆண்டவரிடத்துல வந்து தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். நம்ம சீசரால் வந்தோம். தகப்பன் தாயை நம்ம கனம் பண்ணணும் சாகிற வரைக்கும். நமக்கு தாயின் தகப்பா இருந்தால் சாகிற வரைக்கும் கனம் பண்ணணும், கீழ்ப்படியணும்னு இல்லை. கீழ்ப்படிய வேண்டியது வீட்டில் பிள்ளைகளாக இருக்கிற வரை. திருமணமாகி நம்ம போயிட்டோம்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு இல்லை, பெற்றோரை கனம் பண்ணணும். இப்ப சொல்லுங்க, சின்ன பிள்ளைகள் இப்ப வீட்டில் கனம் பண்றீங்களா? இப்ப கனம் பண்றமான்னு யோசிக்கணும். இப்ப கனம் பண்ணணும், பெற்றோரை மதிக்கணும், சொன்னதை கேட்டு அப்படியே கீழ்ப்படி நடக்கணும். வீட்டை விட்டு திருமணமாகி அப்படியெல்லாம் போயிட்டா பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். பெற்றோரை கனம் பண்ணணும், எப்பவும் மதிக்கணும் அவங்கள. இல்லைன்னா நம்ம சீசன் அல்ல. தகப்பனோ தாயோ ஆண்டவரை பின்பற்ற நமக்கு தடையா இருந்தால் நாம இயேசு நாமத்தில் உங்க சொல்ல கேட்க மாட்டேன்னு நம்ம சொல்லணும். ஆண்டவர் தான் பிரியம். என்னை பொறுத்து நான் விளங்கி கொண்டதை சொல்றேன். இதெல்லாம் யாரும் போதிக்க வேண்டியதே இல்லை. என்ன நான் விளங்கி கொண்டது, என்னோட சின்ன வயசுல விளங்கி கொண்டதை சொல்றேன். நம்ம எத்தனையோ முறை வாசிக்கிறோம். சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். நான் மட்டும் மறுபடியும் பிறந்திருந்தேன்னா, நான் மறுபுறப்படைந்த ஒரு நல்ல சீசனாய் ஆகியிருந்தேன்னா, எனக்கு வசனங்கள் தெரியாம இருக்கலாம், எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கலாம், வேத ஞானம் எனக்கு நிறைய இல்லாமல் இருக்கலாம், பெரிய போதனையெல்லாம் நான் கேட்டதல்ல. என் திருமண வாழ்வுக்கு முன்னாடி ஒரு நல்ல சுவிசேஷத்தை பெருசா நான் கேட்கல. சும்மா இங்க வந்து ஒரு 2-3 வருஷங்கள் தான் கேட்டேன். 2-3 வருஷங்கள் தான் இங்க வந்து திருமணம் ஆகிவிட்டது. அதுக்கு முன்னாடியெல்லாம் தகப்பன் தாயை வெறுக்கணும், அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்லாம் யாரும் ஓதிக்கிட்டு இல்லை, வேண்டியது இல்லை. அது ஏன்? மறுபடியும் பிறந்திருந்தால் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே அவனுக்கு போதிப்பார். நிச்சயமா போதிப்பாங்க. தகப்பன் தாய் சொல்ல இந்த விஷயத்துல கேட்காத அப்படின்னு போதிப்பாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பிறந்திருந்தா இது நடக்கும். பிறக்கலனா மனுஷன் காதுல ஓதிக்கிட்டே இருக்கணும்.
என் மனைவியோட நான் பேசியிருக்கேன், அவங்க தான் சொல்றாங்கன்னா, எனக்கு எதுவும் அவிசுவாசிய திருமணம் செய்கிற வசனை, திருமணம் செய்யக்கூடாதுன்ற வசனம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அப்புறம் எனக்கு அவிசுவாசிய திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஆழமான ஒரு உணர்வு இருக்கு. அது யார் தந்தது? பரிசுத்த ஆவியானவர். அதான் மறுபடியும் பிறந்தோம்னு அர்த்தம். கேட்டு பாருங்க. அப்படிதான் என்னட்ட சொல்றா. எனக்கு அந்த வசனம் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. எனக்கு யாரும் இதுக்கு முன்ன பின்ன நான் கேட்டதே கிடையாது. அப்படி ஆனாலும் அவிசுவாசிய திருமணம் செய்யக்கூடாதுன்னு போதிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். சபைக்கு வந்து ஓதி 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 நலிவிடுது. நான் என்ன சொல்றேன்? மறுபடியும் பிறக்காது. கிறிஸ்தவங்க அல்ல அவங்க. யாருக்கு பேரு கிறிஸ்தவங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 11 நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். முதல் அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிட்டு. இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. நம்ம எல்லாரும் நான் கிறிஸ்தவன் சொல்றவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். நாம தான் இங்கே ஒரு ஆள் அங்க ஒரு ஆளா இருக்கோமே. ஒரு தம்பி போன வாரம் நான் சந்திச்சு அவங்க சொல்றேன், எப்பா நாம தானே கிறிஸ்தவங்கன்னு எழுதணும். உள்ள சொல்லுது கிறிஸ்தவங்கன்னு தான் நம்ம எழுதணும். ஏன் கிறிஸ்தவங்க நம்ம எழுதக்கூடாது? கிறிஸ்தவங்கன்னு எழுதுங்க. நம்ம கிறிஸ்தவங்க. இப்ப இருந்தே அவன் சீஷன் ஆகிறான். நான் அப்படிதான் பார்க்கிறேன். அவன் சீஷன் ஆகிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட மக்கள் என்ன இருக்கு? முதல்ல அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவங்க தான் சீசர்கள். ரெண்டையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்தவம்னா என்னமோ ஒரு மதம் அல்ல, சீஷன். அவன் தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளையோ சகோதரனோ சகோதரியோ தேவ சித்தத்துக்கு புறம்பாயிருக்கிற யாரையும் நோ செய்ய முடியாதுன்னு சொல்லுவான் தைரியமா. ஏன் அவன் மறுபடியும் பிறந்தவன், தேவனுடைய ஆவியினால் பிறந்தவன். இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யறது? ஆண்டவரை கேளு என்னன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பிறக்காதனால என்ன செய்யறதுன்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் சொல்லி கொடுக்கறத தப்புன்னு சொல்லலை. ஆனா கிரிட்டிக்கலான சில முக்கியமான காரியங்கள் தெரியாம இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்யத்தான் சபையா இருக்கிறோம். ஆனா நமக்குள்ளே நாம் மறுபுறப்படைந்து தேவனால் பிறக்கலாம் நம்மை போதிக்கிற ஒருவர் நமக்குள்ளே இல்லைன்னா, வசனமே நமக்கு தெரியலனாலும் அவர் போதிப்பார். நான் அப்படியெல்லாம் ஆழமா விசுவாசித்தான் சொல்றேன். என்னமா நடத்தினாங்க? ஏன்னா நம்ம மறுபுறப்படைந்து சீஷனா இருக்கு. கிறிஸ்தவன் சீஷன் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இல்ல. சீஷன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் தான் சீஷன். தனக்குண்டான எல்லாவற்றையும் லூக்கா 12:14 அதிகாரம் என்ன எழுதியிருக்கு? சில சமயத்துல நான் சின்ன பிள்ளையில பார்த்ததை ஒண்ண சொல்றேன். சின்ன பிள்ளையில, நான் ரொம்ப சின்ன பிள்ளையுமே 20 வயசு 19-20 வயசுல அப்போ ஒரு சின்ன புக்லெட் கொடுப்பாங்க, சின்ன புஸ்தகம். அதுல முதல்ல ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போட்டிருப்பாங்க. அதுல பிசாசு இருக்கிற மாதிரி எல்லா பாம்பு பல்லி பூரா அது இது எல்லாம் உள்ள இருக்கிற மாதிரியும், அதுக்கு நடுவுல சாத்தான் வந்து சிங்காசனம் விட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு படம். அதுக்கு கீழே ஒரு படம் போடுவாங்க. இந்த சாத்தான் இந்த பூச்சி இந்த என்னது பேர சொன்னேன், சிங்கம் கரடி புலி அது இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படி வெளியில போற மாதிரி, காலை அப்படி போற மாதிரி படம் போட்டிருக்கோம். இவர் கொஞ்சம் முகத்துல லேசா திருப்பி வந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியில போன மாதிரி அடுத்த ஒரு படம் இருக்கும். அப்போ முகத்துல இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு படம் போட்டிருக்கோம். அந்த படம் அங்க போடலை, நான் போடுறேன். அந்த படம் எப்படின்னா, இவர் வந்து அந்த சிங்காசனத்துல உட்காந்துருப்பாரு. எந்த சிங்காசனத்துல? ஒரு சேர் இருந்துச்சுல்ல அங்க, அதுல உட்கார்ந்து இருந்தான்ல, எல்லாம் சாத்தா உட்கார்ந்து இருந்தான்ல, சாத்தா உட்காந்து சாத்தான் போய் இந்த சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் போய் இப்ப யார் உட்கார்ந்துருக்கா? அவரே அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரு ஆண்டவர்? ஒண்ணு நீதான் ஆளுங்க, உனக்கு நீதான் எஜமான், நீதான் மந்திரி. இங்க உட்கார்ந்து இருக்க நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. அவர்கள் தான் அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவர்கள் தான் அவர்களுக்கு ராஜா. பேச்சு வேணா ஆண்டவரேன்னு இருக்கு.
என் யோசனை நீர்தான், என் சிந்தனை நீர்தான், நீர்தான் என் வழிகாட்டி, நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் தெய்வம், நீர்தான் என்னை ஆளுகிறவர் என்று அவரல்ல சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்திருக்கா? நான், என் சம்பாத்தியம், என் பணம், என் பிள்ளைகள், என் எதிர்காலம், மனுஷனுடைய மகிமை எல்லாம் சிங்காசனத்தில் அப்படி உட்கார்ந்துருக்கு. உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கு, சுத்தி வெள்ளையா இருக்கு. அவ்வளவு. அடுத்து ஒரு படம். இவர் கீழே இறங்கி நிற்கிறார், ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. அதான கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் என் சிங்காசனத்தில் இறங்கி விட்டு என் ஆண்டவரை என் இருதயத்தில் ராஜாவாய் உட்கார வைக்கிறதுக்கு பிறகு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நானும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசையாக கேட்கிறேன். நாம் ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டோம். 52ஆம் அதிகாரம், புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடவிட்டும் புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு நம்மை இப்படி அழைக்கிறார். நாம் தீவிரமாய் நாம் ஆண்டவருக்குள்ளாய் வளர்ந்து புறப்பட்டு ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிற ஜனங்கள் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் உற்சாகமாய் ஓட விரும்புகிறோம். கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 235ஆம் பக்கம். அங்கே அநேக காரியங்களை பவுல் பேசிக்கொண்டே வரார். 22ஆம் வசனம் 9:22, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலவும் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். 24ஆம் வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்களெல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாயிருப்பார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிற அவர்கள் அப்படி செய்வார்களாயில், அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாமோ அருமையாய் அப்படி நிச்சயத்தோடு நாம் ஓடணும். அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு இப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாத ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் ஆகாயத்தை அடிக்கிறவராகனா ஏதோ அதை இதையும் பேசிட்டு நம்மளோட வாழ்க்கையில் அது ஒன்றுமில்லாமல் அதை நாம் கை கொள்ளாமல் ஏதோ பிரசங்கம் பண்ணுறதும் பேசுகிறதும் தான் என்னுடைய வாழ்க்கையாக போயிடக்கூடாது. ஆண்டவரே, அதை நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்டது போல நம்மை பரியாசம் பண்ணுவார்கள், நம்முடைய காரியங்கள் அநேகருக்கு விளங்கமாக கூட இருக்கலாம். பேதுருவின் புஸ்தகத்தில் பேதுரு அதை எப்படி சொல்றாரு பாருங்க. பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கு. 3:3, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றம் முதல் இவ்விதமா இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்வார்கள். எல்லாம் ஆதியிலிருந்து அப்படித்தானே இருக்கு. பூர்வகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஒன்று நடந்தது ஏற்கனவே. நோவா பேழை செய்து ஆண்டவர் நோவாவுக்கு கிருபை செய்து அந்த குடும்பத்தை கவர்ந்து பண்ணதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் இப்படி ஆண்டவரால் காக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷமும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்குது என்கிற இந்த ஒரு காரியத்தில் நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எது எப்போ நடக்குன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. நான் ஒரு விழிப்புள்ள மனுஷனாய், நான் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணவனாய் வாழாமல் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சமுதாயத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையுமே நான் உற்று பார்த்து இயேசுவை நான் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு என்ற பெயருக்கு நாம் கேட்டது போல இயேசுவை பின்பற்றின அந்த மனிதர்களுக்கு சீஷர்கள், இயேசுவை பின்பற்றின கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு கிறிஸ்தவர்கள், அவர்கள் தான் சீஷர்கள். நீங்களும் நானும் ஆண்டவரையே பின்பற்றி, ஆண்டவரே நான் கிறிஸ்தவனாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே,
நான் ஆதியில் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் என்னுடைய ஆட்டோவில் இம்மானுவேல்னு எழுதியிருப்பேன். எனக்கு தெரியாது இம்மானுவேல் என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஆட்டோவில் ஒரு பேர் எழுதணுமேனா அது என் குடும்ப பேர் எழுத நான் விரும்பல. இம்மானுவேல் என்னை தேடி வந்தாங்கன்னா இம்மானுவேல் இருக்காரான்னு தான் கேட்பாங்க. அப்படி ஆதியில் இப்படி ஆதியில் ஆரம்பித்தது போல நம்முடைய விசுவாசமும் ஆதியிலே அந்த இம்மானுவேலின் தேவனை ஏசாயாவின் புத்தகத்தில் எழுதியிருக்கு. இம்மானுவேல் என்று ஒருவர் பிறப்பார், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்லி ஏசாயா சொன்னது போல, ஆண்டவரே இந்த இம்மானுவேலின் தேவனை நான் பின்பற்றி வர விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் இப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து புறப்பட்டு தீவிரமாய் ஓடி இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி அடைய உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கொரிந்தியர் புத்தகம் பவுல் தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு வர பாருங்க. 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் இப்படி மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களுடனே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் ஒன்று சொல்ல வர்றாரு. அப்படி ஆதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது, இப்படிலாம் காரியங்கள் செய்தாங்க, கடலுக்குள்ளாய் நடந்து போனாங்க, ஆண்டவர் அவர்களுக்கு போஷித்தாரு, கண்மலை கூட போனது இயேசுவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களுக்கு தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆண்டவரே, நீங்க சொன்னது போல என்னோட வாழ்க்கையில நீங்க பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய செய்தியும் சொல்லும் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. என் இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவரே. நம்ம சும்மா பூமியில பார்க்குற மனுஷர்களை நாம அதை இதை சொல்லி முகசுத்தி சொல்லி காரியங்களை மாத்திடலாங்க. தேவனை ஒருபொழுதும் ஒரு நாளும் யாருமே மாற்ற முடியாது. நாம் மாத்திரம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிட்டோம்னா நேர்மையாக நம்மளோட வாழ்க்கையிலே தெளிவாக நாம் வாழ நாம் பழகுவோம். அப்படி இருந்தும் அதிகமான பேர்களுக்கு தேவன் பிரியமா இருந்ததில்லை, அழிக்கப்பட்டார்கள் சொல்லி, அவர்கள் இச்சது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சாதிருப்போம். இப்படி ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கப்படி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள், நீங்கள் ஆகாதிருங்கள். சிலர் வேசித்தனம் பண்ணி இப்படி காரியங்கள் செஞ்சாங்க, நீங்க செய்யாதிருங்க. சிலர் ஆண்டவரை பரிசை பார்த்தாங்க, நீங்க பார்க்காதிருங்க. 10ஆம் வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து, எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் முறுமுறுக்கிற விஷயம். சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். நாங்கள் புதன்கிழமை பிரேயரில் வெள்ளிக்கிழமை பிரேயரில் சகோதரன் அப்படிதான் ஷேர் பண்ணாங்க. நாம் ஆதியிலே அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் எல்லாம் அந்த சங்கார தூதன் அழிக்காம இருப்பான்னு சொல்லி அந்த சம்பவத்தை நாங்கள் தியானித்தோம். அதுபோல அப்படி ரத்தம் பூசப்பட்ட அந்த குடும்பத்தில் என்னோட இருதயத்தில் என்னோட முறுமுறுப்பு, குறை சொல்லுதல், ஆண்டவரே நான் பின்னாக பேசுகிற அந்த பழக்கம்லாம் எனக்கு இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஒரு சீஷனாக இருக்கிறவனுக்கு மனம் உற்சாகமாய் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாய் உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் எப்பொழுதும் ஆண்டவர் முன்பாய் வாழ தன்னை அர்ப்பணித்து வாழணுங்க. நம்மளை ஏதோ சுட்டு போட நமக்கு மேலே ஆண்டவர் சில அதிகாரங்களை வச்சிருக்காங்க, நம்ம சுட்டு போட்டுருவாங்களா நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவரே, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர், என்னை செம்மையான வழியில தான் நடத்துவீங்க. நீங்கள் அவர் மூலமாக என்னை சிச்சித்து அவர்கள் மூலமாக காரியங்களை எனக்கு தெரியப்படுத்தி என்னை நீங்கள் செம்மையாக நடத்துவீங்க ஆண்டவரே. நான் என்னை தாழ்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயங்களில் எப்படி முறுமுறுக்காம குறை சொல்லாம, ஆண்டவரே எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நான் கனம் பண்ணிடுறேன் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, முறுமுறுக்கிற இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இப்படி நமக்கு வருகிற சூழ்நிலைகள் மத்தியில் நாம் முறுமுறுக்காம குறை சொல்லாம, நீங்கள் நம்ம ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நம்ம ஓடுகிற ஓட்டம் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கேட்கறது போல வர்றதும் போறதும், ஆண்டவரே அப்படி நான் வாழக்கூடாது ஆண்டவரே, நான் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்துடுறேன், என்னை சாத்தான் குற்றப்படுத்த இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் 70 முறை இருந்தாலும் இந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் எழுந்து ஓடிவிட எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் பட்சமாக நாம் திருப்பி நாம் ஓட விரும்பும்போது சாத்தான் நம்மளை குற்றப்படுத்த மாட்டான். ஆண்டவர் இயேசு நமக்கு தொடர்ந்து துணை செய்கிறார். அது ஆண்டவர் ஞானமாய் நடந்தார், நாமும் இந்த பூமியிலே ஆண்டவருக்கென்று ஞானமாய் நடக்கிற அந்த சீஷர்களாய் வளர்ந்து பெருகவே நாம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மேல் அந்த விசுவாசமா இருக்க உதவி செய்யுங்க. அன்னைக்கு நோவா பேழை கட்டின அன்னைக்கு எல்லாருமே பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொன்னபடியே செய்து அநேக ஆண்டுகளா 120 வருஷத்துக்கு மேலே அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மனுஷன் கூட அவர் சத்தத்தை கேட்கல. அவருடைய குடும்பத்தை மாத்திரம் ரட்சிக்க இவ்வளவு பெரிய பேழையை அவர் உண்டு பண்ணினார். ஆண்டவர் சொன்னது போலயே மழையே காணாத அந்த தேசம் மழை பிழிஞ்சது,
பேழை மேலே மிதத்தது நோவாவோட குடும்பம் மாத்திரம் தாங்க காக்கப்பட்டது. ஆண்டவர் ஏற்கனவே முத்தரிச்சிட்டார், நீ பிரசங்கம் பண்ணி நீ சொல்லு, கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க கேட்காம போகட்டும். நீ செய்கிற இந்த பெரிய பேழை இந்த உலகத்தை உள்ள வரத்துக்கு இல்லை, நீ சொல்ற வந்தா அவங்களுக்கு லாபம், வரலன்னா அது அவங்களுக்கு நஷ்டம். நோவா கட்டின பேழையில காக்கப்பட்டவங்க அவங்க குடும்பம் மாத்திரம் தாங்க. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 308ஆம் பக்கம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகளை குறித்து நம்ம துதியில கட்டது போல ராஜாக்களும் ஆசாரியர்களும் அநேகரை காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து தேவனுக்கு இந்த வாழும்படி ஒரு சிறு மந்தையாய் ஆண்டவரை நம்பி வாழும்படி இந்த உலகத்தை பிரிந்து என்னாமத்தில் இந்த பீலையாம் சொல்றது போல அவர்கள் வேறே மாதிரி நடக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்தை அண்டி வாழவே இல்லை, அவங்க வேற வித்தியாசமான ஜனங்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவே அழைச்சு கொண்டு வர்றாருன்னு சொல்லி பயப்படுவார் பிள்ளையாம் ஜனங்களை சபிக்க. இப்படி உங்களையும் என்னையும் சாத்தான் தொடவே முடியாது, பயப்படும். இவன் ஆண்டவரை பின்பற்றுகிற குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாம தைரியமா விசுவாசித்து, தேவனே எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருங்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில நாம் வாழ விரும்பணுங்க. ஆண்டவரே இது என்னால் ஆகாது, ஆண்டவரே நீர் உம்முடைய ஆவி எனக்கு தாரும், இந்த கிருபையினாலே இந்த வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் சட்டுன்னு நேர்மையாக சொல்லக்கூடிய மனுஷங்க, நான் எதையும் மூடி மறைச்சு பேச மாட்டேன். பிறகு சொன்னது போல எனக்கு திருமண காரியங்கள்லாம் வந்தப்ப அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது, விசுவாசி கல்யாணம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அட்ட தரித்திரம். ஆண்டவரே நீங்க சொல்றீங்க நான் இப்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி நடத்துங்க. நீங்க சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, இப்படி வேதத்தில் இப்படி இருக்க ஆண்டவரே, எனக்கு புத்தி உள்ள மனைவி நீங்க தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அப்படி தாங்கன்னு சொல்லி விசுவாசமா ஜெபம் பண்ணி ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில நாம் தேவனையே நம்பி வாழும்போது தேவன் நம்மை நடத்துவார். தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆண்டவரை பட்டினியாய் போட மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார், துக்கப்படுத்த மாட்டார். அது கொஞ்ச காலத்துக்கு அப்படி துக்கமா தெரியும், ஆனால் அதில் நம்ம பழகிட்டோம்னு வச்சுங்க. ஆண்டவரே இந்த நித்திய வாழ்வுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. பவுல் தன்னை குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 196ஆம் பக்கம். அங்க அப்போஸ்தலர் அவர் தன்னுடைய காரியங்கள்லாம் சொல்லிட்டே வர்றாரு. நான் கமாலியின் பாதத்திற்கு இப்படி வளர்ந்த மனுஷன், இப்படி நான் வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன், இப்படி இந்த ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்களை நான் இப்படி கட்டி சிறைச்சாலைகளை ஒப்புவித்து மரண பரிந்து துன்பப்படுத்தினேன். 22:4. இப்படி நான் காரியங்களை செய்துட்டு வரும்போது 6ஆம் வசனம், அப்படி நான் பிரயாணப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தமஸ்குக்கு போய் அங்க எல்லாரையும் கட்ட அவர் கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான போது இந்த ஆண்டவராய் பின்பற்றுகிற சீஷர்களை நான் கட்டி ஒடுக்கி சிறைச்சாலையில் போட நான் கிளம்பி போகும்போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு பேரொளி உண்டாகி அங்க பவுலை ஆண்டவர் சந்திச்சிட்டாருங்க. இப்படி அவனுடைய கண்களை குருடாக்கி போட்டு ஆண்டவன் கூட பேசி, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே, நீ ஜனங்களை துன்பப்படுத்துறியே சவுலே, நீ துன்பப்படுத்துற ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீ வாயை மூடிட்டு அருமை இப்படி நீ நான் சொல்றதை கேள்வி சொல்லி அவனை கண்ணை குருடாக்கிறாரு. உடனே அவனுக்கு பயம் உண்டாகிடுது. 11ஆம் வசனம், அந்த ஒளியின் மகிமையினால் நான் பார்வையற்றவனாய் போயிட்டான், கண்ணு தெரியாம போயிட்டார் பவுல். அதுக்கு பிறகு காரியங்கள் நமக்கு தெரியும். அவர் சொல்றார் கடைசியில 14ஆம் வசனம். அப்புறம் 13ஆம் வசனத்துல அவனுக்கு பார்வை வந்துருது. அப்பொழுது அவன் பவுல், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், அனனியா சொல்றார் இந்த வார்த்தைகளை, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும், அவர் முன்னமே பவுலை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் என்னையும் முன்னமே தெரிந்து கொண்டாருங்க. ஆண்டவரே ஒன்றும் அறியாத பாவத்திலே உருவாகி வந்த என்னை நீ ஆண்டவரே பரிசுத்த தேவனுக்கு உங்களோடு கூட உங்களுடைய வலது பாரசத்தில் அமர செய்ய போகிறீர்கள் ஆண்டவரே, நான் உண்மை சந்திக்க இந்த பூமியில ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. என்னுடைய சுய வாழ்க்கையை நான் விட்டு நோக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து சூழ்நிலையில் மத்தியிலே குறை சொல்லாம முறுமுறுக்காம எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி வாழுகிற ஒரு வாழ்க்கையை நான் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவனாய் நான் வாழக்கூடாது ஆண்டவரே. மென்மையான சத்தியத்தை என்னுடைய காதுகளை கேட்க பண்ணுகிறீர்களே, உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய கண்கள் காணுகிறதே அப்படின்னு சொல்லி நான் அப்படி வந்தோம்னா தேவன் பவுலை சந்திச்ச தேவன். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம் 16, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ ஏன் இப்படி தாமதிக்கிற? எழுந்து போ,
நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு உன் பாவங்களை போக நீ கல்வி காரியங்கள் செய்துட்டு நீ போய் ஆண்டவருக்குன்னு செய்தியை சொல்லுங்கிறாரு. அவர் 17ஆம் வசனம் கடைசியில ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அப்படின்னு சொல்லி பவுலை சந்தித்த அதே ஆண்டவர் உங்களையும் என்னை சந்திக்க ரொம்ப காலம் இல்லைங்க. ஆண்டவரே, என் இருதயங்களை திறந்து உங்கள்கிட்ட தர்றேன் ஆண்டவரே, என்னோட பேசுங்க. நீங்க வெறுக்கிற காரியங்களை நான் விட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் காலையில ஒரு வசனத்தை படிச்சு மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அது வேற இதை வேற எல்லாத்தையும் விட்டுன்னு சொல்லி ஆண்டவர் பெருசா சொல்றீங்கன்னு சொல்லி அப்படி சிந்திக்க வேண்டாங்க. சிம்பிளா இருக்கு ஆண்டவர் சொல்ற வெறுக்கிற காரியங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் அங்க எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் 16 மேல உள்ளதெல்லாம் நம்ம படிச்சீங்கன்னா உண்மையில அருமையான காரியங்கள். சோம்பேறியா இருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் இப்படிலாம் எழுதிட்டு 6:16 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லிட்டு, மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களை விரோதத்தை உண்டு பண்ணுதலே அப்படின்னு கடகடன்னு படிச்சுட்டா நமக்கு விளங்காது. நானும் எத்தனையோ முறை படிச்சுட்டு காலையில் படிக்கும்போது நின்று ஆண்டவரே நீங்க என்ன காரியங்கள்லாம் இருக்கிறீங்க, 7 காரியங்கள் போட்டிருக்க, 6 காரியங்கள் என்ன சொல்லுங்க. அவையாவன என்ன ஆண்டவர்? அவையாவன மேட்டிமையான கண். இந்த கண் எங்க இருக்கு? அண்டாட்டம் வீட்லயா இருக்கு? ஆண்டவரே, இந்த கண் என்னுடைய சரீரத்துல தான் ஆண்டவர் இருக்கு. மேட்டிமையான கண் என்னிடத்துல தானே இருக்கு. பொய்நாவு என் வாய்க்குள்ள தானே இருக்கு. இந்த பொய்நாவு இருக்கு ஆண்டவரே. நீங்க வெறுக்கிற காரியங்கள் எனக்குள்ளதானே இருக்கு எல்லாமே. குற்றமற்றவர்கள் ரத்தம் சிந்து கை, தேவையில்லாத காரியங்களுக்கு என் கையை நீட்டுறனே ஆண்டவரே. இப்படி நாம் ஆண்டவர் பட்சமா ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாங்க. மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்து கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம். அங்க உள்ளதை கேட்டு இங்க சொல்றது, இங்க உள்ளதை கேட்டு அங்க சொல்றது ஒண்ணுமே விளங்க மாட்டாங்க எனக்கு. அது அவங்க பாடு ஆண்டவரே, அது அவங்களுடைய பிரச்சனை. காரியங்களை நீங்களே மேற்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் விட்டுறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவரே. நேர்மையுள்ள இருதயங்க ஆண்டவர் பார்க்கிற இருதயம் நமக்கு உண்டாக தேவன் நமக்கு உதவி செய்யணும். சும்மா வந்தோமா போனோமா சாப்பிட்டோமா ஆண்டவரே தூங்கணுமா அப்படி வாழக்கூடாது ஆண்டவரே. நல்ல ஓட்டத்தை ஓட உதவி செய்யுங்க. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் இப்படி ஒரு இச்சை அடக்கத்தோடு ஓடணுமே, ஏதோ வைத்த காய போட்டு இப்படி ஓடி ஜெயிக்கிற அந்த ஓட்டம் இல்லைங்க. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில உண்மையும் நேர்மையும் நீதியும் பார்த்து அதையே பார்த்து நான் இயேசு பின்பற்றி ஓடணுமே. நீங்க எனக்கு ஒரு அடிச்சுவடை பின்பற்றி எனக்கு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு வாழ நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல வாழ நம்ம விரும்பணும்னா தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் இப்படி அவருடைய ஆவிய அளவு இல்லாம தருவாருங்க. இப்படி வாழ விரும்புகிற நம்மை தேவன் சும்மாடி புறம்பே தள்ளி போடவே மாட்டார், ஒரு காலம் தள்ளி போட மாட்டார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் அரணான பட்டணுங்க. தம்மை நம்புகிற ஒரு மனுஷனையும் தேவன் கைவிட்டதே இல்லை. ஆண்டவரே, நான் உமக்கொண்டு வாழ வந்திருக்கேன், என்னோட வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் திரும்ப எழுந்துச்சு வந்தா போதுங்க. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். மீகா எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1000 அருமையான வசனம். நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த வசனத்தை. எப்பொழுதுமே நாம் ஆயிரத்தி 80ஆம் பக்கம் 7ஆம் அதிகாரம். அங்க நான் எப்பொழுதுமே இப்படி சத்துருவை பார்த்து நாம் சொல்லக்கூடிய அருமையான வசனங்கள். மேலே இருந்து நம்ம அநேக மகன் தகப்பனை கவனப்படுத்துகிறான், மகள் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. நம்ம வீட்டார் தான் நமக்கு சத்துரு, இதை தான் நம்ம இருக்கணும் சொல்லிட்டு, அப்படி என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விசுவாசமா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை நான் அறியாமல் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் அப்படியே கடக்க மாட்டேன் ஆண்டவர், விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். என் ஆண்டவராக இயேசு எனக்கு வெளிச்சம் தருவார். அந்த பேரொளி என்னை சந்திக்கும். நான் சோர்ந்து போக மாட்டேன். சாத்தானே, நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன் அறிக்கை விடணும். ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேன் ஆண்டவரே, சிந்திச்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை உங்களுடைய ஒளியினாலே சந்திங்க. நான் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். ஆண்டவரே, நீங்க எதில் எப்படி என்ன சிரிச்சுட்டாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே. இது எனக்கு நான் செய்த அக்கிரமத்துக்கு கிடைக்கிற தண்டனை ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க.
அப்படின்னா நம்முடைய கண்கள் சாத்தானுடைய காரியங்களை பார்க்குங்க. நம் விசுவாசமா இப்படி உன் தேவனாய கர்த்தர் எங்கே என்று உன்னோடே சொல்லுகிற உன் சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். சாத்தானை நம்ம வெட்கப்படுத்துற ஜனங்களாய் வருங்காலங்களில் மாறணுங்க. ஆண்டவரே, கடந்த காலில் எத்தனையோ வீழ்ச்சிகளை சந்திச்ச மனுஷன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நான் நேர்மையாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பரிசுத்த ஆவியானவரே என்னை உற்சாகப்படுத்தி விடுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நித்தியத்தை நான் மோடு கூட இருக்க விரும்புகிற மனுஷன் ஆண்டவரே. எனக்காய் நீ செய்த யாவையும் 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எழுதியிருக்கீங்களே ஆண்டவரே. நீங்கள் ஞானமாய் பூமியில் நடந்தீங்களே, ஞானம் குறைவாக இருக்கிற ஆண்டவரே, என்னை ஞானத்தினாலே நடத்திருங்க. விசுவாச வாழ்க்கையிலே என்னை ஊன்ற கட்டுங்க. உமக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பங்க சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ளாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் பேசின எல்லா சந்தோஷமான வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு கிறிஸ்தவன் கேட்டது போல, ஒரு கிறிஸ்தவன் சீசனா இருக்க விரும்புகிறவன் சாத்தானை எப்பொழுதும் வெட்கப்படுத்தி தேவனை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனா இருப்பான். காலையில் ஒரு பாட்டு பாடணும்ல, அந்த அன்பை பார்க்கும்பொழுது, அந்த காரியத்தை பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன், என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு கூட்டம் நிற்கிது. கிறிஸ்தவர்கள் அழுதுட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்வேன், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அழுது முடிஞ்சு ஒரு கூட்டம் அப்படியே போயிட்டு. ஆனால் ஒரு கூட்டம் சீசத்துவமாய் வந்த ஒரு கூட்டம் என்ன சொல்லுவேன், நான் என்னை உமக்கென்று தடுகிறேன். அந்த அன்பை பார்த்த ஜனங்கள் தான் திருப்பி ஆண்டவருக்கு அன்பை செலுத்த முடியும். அப்படி அன்பை பார்க்காத அப்படி மேலோட்டமாக இருந்த ஒரு கூட்டம் அற்புதத்தை பார்த்து அப்பம் புசித்து வந்த ஜனங்கள் ஒரு கூட்டம் அப்படி போயிட்டு, ஆனால் ஆண்டவருடைய அன்பை பார்த்து அந்த அவர் அழகில்லாத இருக்கிற அந்த காரியத்தை அல்ல, அவர் அப்படி நடந்து கொண்டாரே, அப்படி எனக்காய் ஒன்று செஞ்சாரே, அவர் என் மேல் அன்பு கூர்ந்தாரே, அதுல எவ்வளவு அழகு இருக்கு, அப்படி பார்க்கிறவன் சீஷன். சீஷத்துவத்தை தொடர்ந்து நம்ம சபையில கேட்டுட்டே இருக்கிறோம். நாம் அது உள்ளே போகணும். ஆண்டவர் எனக்கு அப்படி உட்காந்துருக்கும் போது அப்படிதான் உணர்த்துறாங்க. அப்படி சும்மா அப்படியே ஏதோ சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு கூட்டத்தோட அப்படிலாம் இல்லை. கேட்டவெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நம்ம அழைப்பை நாம் தெரிந்து அப்படி ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்து அதன்படி நம்ம ஓட அழைக்கப்பட்டவர். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா 52ஆம் அதிகாரம், அதில் நம்ம கேட்டது போல, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். யாரு புறப்பட்டு போவா அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே. கர்த்தருடைய பாத்திரத்தை என்ன நம்ம சுமக்கிறோம், உள்ள என்ன சுமக்கிறோம்னா அவருடைய ரட்சிப்பை நம்ம சுமக்கிறோம், அவருடைய அன்பை நாம் சுமக்கிறோம், நாம ருசி பார்த்துருக்கிறோம். அதை அப்படி இருக்கிற ஜனங்களை பார்த்து தான் சொல்றாங்க நீங்க புறப்பட்டு போங்க. அப்படி இல்லாத ஜனங்கள் புறப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க உட்கார்ந்து அதிலேயே விளையாடி கொண்டு அதிலேயே சந்தோஷப்பட்டு இந்த இம்மைக்குரியதிலேயே பெருசா அவங்களுடைய கண்கள் இருக்கும். அவர்கள் சீஷர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசிகள்னு சொல்லலாம். அவர் அப்படி விசுவாசிகள், அவ்வளவுதான். அதில் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள், நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை. அப்படி இருக்கிறவங்க, இயேசுவை அன்பை பார்க்காதவர்கள், அவங்க தீவிரிச்சு அப்படி அவங்க புறப்படுறது இல்லை. அப்படி போறது போல போறாங்க. கேட்டது போல அது ஒரு படம் தான், அப்படி ஓடுறது போல தெரியும். ஆனா அவங்க நிக்கிற இடத்துல நிற்பாங்க. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடுகிறதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நீங்க அப்படி ஓடி போனீங்க, அவருடைய அன்பை பார்த்து அவருடைய பாத்திரத்தை சுமந்து கொண்டு நீங்க போற ஒரு ஜனங்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். முன்னே பின்னையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுக்குள்ளே நடக்கும். அதை நீங்க உணர்வீங்க. புது உடன்படிக்கை மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து வந்து துவக்கி இருக்கிறார். அது சப்போர்ட் பண்ற ஒரு வாழ்க்கை. அது முன்னே போக ஒரு வெளிச்சம் போயிட்டே இருக்கும். அது வசனம் ஒன்று நேற்று இது பிரதர்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. ஒரு வெளிச்சம், ஒரு கிறிஸ்து முன்னாடி போயிட்டே இருக்கிறார். அப்படி பின்னாடி நம்மை அப்படி காக்கும்படிக்கு ஆண்டவர் அப்படியே அவருடைய அன்பும் அவருடைய பாதுகாப்பும் நம்ம நெருக்கி வந்துகிட்டே இருக்கு.
சாத்தானுக்கு விரோதமா எப்பொழுதும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆண்டவர் அப்படிதான் சொல்லி அவர் ஞானமாய் அவர் நடந்து நாமும் ஞானமாய் நடக்கும்படிக்கு, அந்த பயப்படுதலை நாம் ஞானமாய் கண்டடையும்படிக்கு தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துகிறவர்களாய் எப்படி இருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அடிக்க ஒரு தருமை நான் கேட்டதுதான். நான் காட்டிட்டு சில வார்த்தைகளை நான் காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நம்முடைய அழைப்பு இங்கே இம்மைக்குரியதல்ல. ஒரு பரம அழைப்பு, அது நீண்ட தூரம் உள்ளது. ஒரு பரமனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அழைப்பு. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற அந்த பரம அழைப்புக்கு ஒரு அறிக்கை இருக்கு. அவங்களுக்கு எப்போதும் ஒரு நினப்பு இருக்கு. அவங்க வாயிலிருந்து எப்போதும் ஒரு அறிக்கை இருக்கு. அது யாருன்னா பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். அப்படி பிரதான ஆசாரியரா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பாருங்க. இந்த கவனிச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை அப்படியே தேங்கி போய் ஓடுகிறது போல ஒரு சீன், ஒரு காட்சி தான் காட்ட முடியும். அப்படி ஓடாது, தீவிரித்து ஓடாது. ஆண்டவர் நம்ம ஓடும்படிக்கு தேவன் நம்மை தொடர்ந்து நம்மை அழைத்து நடத்த விரும்புகிறார். 1 யோவான் 325. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். இங்க அப்போஸ்தலன் யோவான் எழுதும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 1ஆம் வசனத்துல, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தை யாருன்னா கிறிஸ்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதி முதல் ஒரு காரியம் இருக்கு, அதை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டோம், கேட்டோம், காதால கேட்டோம், எங்கள் கண்களெல்லாம் அதை பார்க்கிறோம். அடுத்தது அது மாத்திரம் இல்ல, நாங்கள் நல்லா உத்து அதை நோக்கி பார்க்கிறோம். ஏதோ பிராக்கு பார்த்தல்ல, அங்கே இங்கே பார்த்தல்ல, நாம் அந்த ஒரே பாதையிலே நோக்கும்படிக்கு கடிவாளம் போட்டவர்களாய் அப்படியே அதையே நோக்கி பார்க்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு, அதை நாங்கள் தொடுகிறோம். அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம் சொல்ல. இந்த ஸ்டெப்பு தான் சீஷனுக்குரிய ஒரு அடிப்படையான விஷயம். அது எல்லாம் ஒட்டுமொத்தமாய் சொல்ல போனா, இருதயத்திலே தேவனுடைய அன்பை உணர்ந்த ஒரு மனுஷன். அவன் கேள்விப்படுறான், அவன் பார்க்கிறான், உத்து பார்க்கிறான், அதை தொட்டு பார்க்கிறான், அதை ருசி பார்க்கிறான். ஆண்டவர் அப்படிதான் சொல்றான் இங்க அப்போஸ்தலன் யோவான். அப்படி அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதையே நாங்கள் அறிவிக்கிறோம். இதுதான் சீஷத்துவத்தோட ஒரு பிரதான ஒரு வாழ்க்கை. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நான்ங்கிறது மறைஞ்சு போய் நான் கண்டதை, பார்த்ததை, தொட்டதை, ருசி பார்த்ததை, நான் அனுபவித்ததை சொல்ல வந்திருக்கிற ஒரு பாத்திரமாய், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே போறதில்ல. நான் கண்டதை நான் சொல்லுவேன், செய்வேன். அந்த ஜீவனை நான் எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்காய் என்னையே நான் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். இதுதான் சீஷத்துவம். நாங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு சந்தோஷம் நமக்கு குறைவா இருக்கும் பொழுது இது நமக்கு புரியாது. இதையா நமக்கு எழுதுறாங்க அப்படின்னு அப்பா சொல்லும்போது, உங்கள் சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவா இருக்கும்படிக்கு, சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய். நிறைவுன்னா பூரணம். ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் அப்படி கவலை, அப்படி இல்லை. அது பூரணமா இருக்கும்படிக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை அப்படி நாங்கள் பார்த்ததை நாங்கள் எழுதுகிறோம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும், கிறிஸ்துவுக்குள்ளே அது ஸ்ட்ராங் ஆகும் ஆண்டவர் சொல்லி இங்க அப்போஸ்தலன் நம்மை நடத்துகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் பவுல் அவரை கண்டபோது, நம்ம நிறைய காரியங்கள் பவுலை குறித்து அநேக காரியங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம். ஒரு சீஷனுக்கு எப்பொழுதும் ஒரு ஆசை இருக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்துல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல். யாரு தேங்கி போவாங்க அப்படின்னா, நான் அடைஞ்சிட்டேன். சபையிலே மனையர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரியாததா பேச போறாங்க. பெரிய பெரிய பிரசங்கிகள் இன்னைய வரைக்கும் பேசின வார்த்தையே அப்படியே அவர்கள் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு புது வெளிப்பாடை தந்து கிறிஸ்துவை இந்த எழுத்திலே ஜீவனாய் பார்க்கிறவர்கள் பரவசமாய் சந்தோஷமாய் இன்னும் அவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்துட்டு இருக்காங்க. ஏதோ படிச்ச வசனம் தானே பிரதர் சொன்னாங்களே, அதை ஆழமாய் உட்கார்ந்து பார்க்கும்போது அது வசனம் என்ன பேசுது, இந்த வார்த்தை நமங்களோட என்ன பேசுது, என்ன இடைப்படுது, ஏதோ மேலோட்டமாய் படிக்கிறோமா? அப்படிலாம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று இல்ல முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். இவன் தான் சீஷன். ஒரு ஆசை, ஒரு தீவிரம், ஒரு துரிதம், ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவல், ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்து இயேசு அப்படிதான் சொன்னாங்க. நான் அவமானத்தை எண்ணாமல் சகித்துக் கொள்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு முன்பே ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு பரலோக ஒரு வாழ்வு இருக்கு, பிதாவின் அன்பு இருக்கு, கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுகிறாரே அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு. அவருடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டதனால் இந்த வாழ்க்கை எனக்கு தித்திப்பாய், முன்னாடி காட்டிலும் இப்ப சந்தோஷமாய், புது உடன்படிக்கை பழச எல்லாம் பழசாக்கிட்டு புதுசாய் ஒன்று துவக்கி இருக்கிறார். அது என்னுடைய பலன் அல்ல, அது தேவனுடைய பலன் என்னை நடத்துகிறது. இதுதான் சீஷத்துவ வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை நான் காட்டு உட்கார விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜீவனை விரும்பி, அதுக்கு முன்னாடி வசனம், தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். சீஷன் யாரு அப்படின்னா, அவனையும் கெடுத்து இன்னொருத்தையும் கெடுக்கிறவங்க அல்ல, கேட்டது போல அப்படி இல்லை. அவனையும் ஆதாயப்படுத்தி கொண்டு இன்னொருத்தரையும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். நம் கொரிந்தியர்ல கேட்டோம்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அதுக்கு முன்னாடி வசனத்துல வாசிச்சோம்னா, பவுல் அப்போஸ்தலன் நான் எல்லாருக்கும் எல்லாருமா ஆனேன்னு சொல்றாரு. இவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனா ஆனேன். அப்படி இவன காரியத்தை எல்லாத்துக்கும் அப்படி ஆனேன். ஏன் அப்படின்னா, எல்லாரும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, சுயநீதி உடையவர்களா இல்லாமல் தேவனுக்கென்று ஒரு பக்தி வைராக்கியத்திலே வளர்ந்து வரும்படிக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர்ந்து வரும்படிக்கு அப்படி நான் நடந்துகிட்டேன்னு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கை வேஸ்டா போயிட போறது, அப்படி பண்ணாதீங்க. ஏசாயாவில் அதே சொல்றாங்க, நீங்க அப்பம் இல்லாததற்கா ஏன் ஓடுறீங்க, திருப்தி செய்யாத பொருளுக்கா ஏன் வீணா காரியங்களை பண்றீங்க, உங்களை சந்தோஷமாய் நடத்துகிற கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீரண்டே வாங்க, அது இலவசமாய் தேவன் தருகிறாருன்னு சொல்றான். அதை ருசி பார்த்த ஒரு மனுஷன் இளைப்பாறுதலாய் அவன் இருந்து அவன் சந்தோஷமாய் ஓடிட்டே இருப்பான். அப்படிதான் சொல்றாங்க. அப்படி இருக்கிற அந்த ஜீவனை, அந்த கிறிஸ்துவை விரும்புகிற நீங்கள் நல்ல நாளை காணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவன் தான் சீஷன். நல்ல நாள் அப்படின்னாக்கா கிறிஸ்துவை பார்க்கிறது தான் நல்ல நாள். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, ஒரு விஷயத்தை பார்த்த ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்கிறான். சாத்தானுடைய காரியங்கள் அவன்கிட்ட இருந்தா அதை உதறி தள்ளுறான், அதை வெறுக்கிறான், உன்னை விரும்புகிறான். சீஷன் அப்படியே எல்லாத்தையும் வெறுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் காரியங்கள் அப்படியே தொடச்சிட்டு வெறுமையா இருக்கிறவன் உன்னை விரும்பி ஓடுகிறான். ஒன்னு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒன்னு சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் சீஷன், அவன் தான் சீஷன். அப்படிதான் ஆண்டவர் தன்னை அப்படி அப்படி காட்ட விரும்பணும். தன்னை அழகில்லாமல் அப்படியே அப்படியே அழகில்லாமல் மனுஷனுடைய ரூபம் கூட அவருக்கு இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அன்பு. நம்ம ஏற்றுக்கொண்டதே அந்த அன்பு. அந்த அன்புக்கு அழகு அதிகம். அதை யார் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா சீஷன் மாத்திரம் தான் பார்க்க முடியும். அவரை பற்றி கொண்டு அவருடைய பாதத்திலே கற்றுக்கொள்கிறவன் போல அப்படி கற்றுக்கொள்கிறவன் தான், ஆசையாய் நோக்கி ஓடுகிறவன் தான், அவரை கவனித்து பார்க்கிறவன் தான். வேற எதையும் கவனிச்சு பார்த்தாக்கா இது சந்தோஷமா இருக்காது, இது ஓடுகிறவர் போல தீவிரித்து ஓட விரும்பாது.
ஆண்டவர் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அவருடைய அன்பு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை நடத்துது அப்படிங்கிறத உணராமல் இருப்பான். புறப்படுங்கள் புறப்படுங்கள்ங்கிறத எங்கேயோ புறப்பட்டு ஆண்டவர் இந்த பக்கம் கூப்பிட்டாருன்னா அந்த பக்கம் ஓடுறவனா இருப்பான். அப்படிலாம் இல்லை. தேவன் முன்னே செல்கிற ஒரு வெளிச்சம் போயிட்டே இருக்கு, ஒரு பிரைட், ஒரு பாதை. அப்படி இருக்கிற மனுஷன் 9ஆம் வசனத்துல, அப்படி தீமைக்கு தீமையை சரிகாட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி பிறரை ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு இருக்கிறதுல நீங்க ஆசீர்வதிங்க, ஏதோ ஒருத்தவங்க புடுங்கி இல்லை. கிறிஸ்து நிறுத்த சிந்தையே நம்மள்ட்ட இருக்கும். ஆண்டவர் நம்மளை பார்த்து தன்னால் இயன்றதை செய்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுங்க, அவ்வளவுதான். வேற எதையும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மாட்டார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர், ஞானம் உள்ளவர். கேட்டோம்னா ஞானம் உள்ளவர். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்க. ஒரு சமாதானம் உங்க வாழ்க்கையில வரும்படிக்கு, அதை ஆசையாய் தொடரும்படிக்கு தேவன் தொடர்ந்து அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பி இந்த சீசத்துவ வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து ஓடும்படிக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்று என்னோட நம்பிக்கை அறிக்கை. ஆமாம்.